ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிறேன். பகலில் வீடியோ எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதனால் மட்டும்தான் நான் இப்போ நைட்டில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் ஃபேன் சவுண்டு கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊர் திருப்புவனம் பக்கத்தில் இருக்கிறனால திருப்புவனத்தில் செவ்வாய்க்கிழமை சந்தை போடுவாங்கங்க. அன்றைக்கி நம்ம காய் வாங்கிக்கிறது. இன்றைக்கி வீட்டில் எந்த காயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பசங்க 2 பேர்த்துக்குமே லஞ்சுக்கு லெமன் சாதம் ரெடி பண்ணி கொடுத்து விட்டாச்சு. வீட்டில் நைட்டுக்கு வரைக்கும் இன்றைக்கி ஏதாவது குழம்பு வேணும் அப்படின்றதுனால இன்றைக்கி வீட்டில் இருக்க பக்கத்துலேயே மாங்காய் மரம் இருக்குது. நம்ம மாங்காய் மரத்துலேருந்து ஒரு மாங்காவும் பறிச்சாச்சு. கூடவே நம்ம பார்க்காம கவனிக்காமல் விட்ட முத்தி போயிடுச்சு முருங்கைக்காய். ஆனாலுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணி மேலே கொஞ்சமாக இருக்கிற வரைக்கும் நறுக்கி போட்டுக்கிறலாம். நான் மிஷினில் துணி தைக்கிறத விட இந்த கோழி இதில் படுத்து அடைப்படுத்துக்கிறதுங்க. அதாவது அடிக்கடி முட்டை போடுறதுனால அந்த இடத்துலே அது படுத்து தூங்க ஆரம்பிச்சிருது. நான் ப்ளவுஸ் ஏதாவது தைக்க ஆரம்பிச்சிட்டேன் உட்காடுறேன் அப்படின்னா அப்போதைக்கு இந்த கோழியை பிடிச்சி ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருவோம். நம்மளுக்கும் அப்படி தாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல பக்கத்துலேயே தூங்கி படுத்துட்டோம் அப்படின்னா அதே இடத்துல தூங்குறதுக்கு தான் நமக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் இந்த கோழியும். முட்டை போடுறதுக்கு நாங்கள் எவ்வளோ தான் அதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் மிஷின் மேலே மட்டும்தான் முட்டை போடுது. நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் நம்ம வீடியோ லைக் பண்ணுறீங்க, நல்லா வாட்ச் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுக்கவே மாட்டேறீங்க. ப்ளீஸ் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் பசங்களை அனுப்பி விட்டுட்டு வீட்டில் குழம்புக்கு வேணுன்ற காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. குழம்பு நம்ம மட்டுன்றனால நான் மெதுவாக வச்சுக்கிறலாம். ஏன்னா அது நைட்டு இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு தேவைப்படும். அதனால் நைட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மித்த வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நேற்று ஈவினிங்கே நான் துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. பசங்க இருக்கும்போது துணியெல்லாம் எடுத்து மடித்தோம் அப்படின்னா அப்போதைக்கு காலையில் நேரம் அப்படின்றனால துணி கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், கொஞ்சம் பதன்னு இருக்கும். அதனால் அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வந்துடும். அந்த டயத்தில் நம்ம எடுத்து துணியெல்லாம் மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. எனக்கு எப்போவுமே துணியெல்லாம் துவைச்சி அதை காய போடுற வரைக்கும் ஓகே தாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து மடிக்கிறப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே வீட்டுக்குள்ளே போட்டு வச்சாலும் துணி குவிஞ்சிட்டே இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் துணி துவைக்க பிடிக்கும் ஆனால் மடிக்க பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னைய மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தெரிஞ்சுக்குவேன். நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு செய்கிற வேலை சாப்பாடு வைக்கிறது தான். சாப்பாடு வச்சு அந்த கஞ்சி மிச்சம் இருக்க கஞ்சியை எப்படியும் சாதம் அடிச்சுட்டு அந்த கஞ்சி வச்சுருப்போம். அந்த கஞ்சியை மேக்ஸிமம் நம்ம துணி அலசுகிறப்போ லாஸ்ட் டைமாக ஒரு தடவை ஊற்றி அலசி பாருங்கள். துணி நல்லா சூப்பராக இருக்குங்க. அதோட சைன் போகாமல் இருக்கும், நல்லா சைனிங்காகவே இருக்கும். நான் இந்த மாதிரி எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருவேன். அப்போ தான் துணி சீக்கிரம் வெளுத்து போகாமல் பழசாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் செய்கிறேன். நீங்களும் யாராவது உங்களுக்கு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. என்ன தான் நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா முடியாதுங்க. அன்றைக்கி தான் நமக்கு நிறையா வேலை இருக்கும். இன்றைக்கி துணியெல்லாம் துவைச்சி எடுத்து வச்சுட்டு வீட்டில் மாவாட்ட வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் போல் சந்தைக்கு வேறு போக வேண்டியது இருக்குது. அதனால் பசங்க வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்ச அளவு முடிச்சு வச்சிடணும். நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர் சுதர்சன் மினு அப்படின்றவங்களுக்கு நாளைக்கு வெட்டிங் டேங்க. அதாவது புதன்கிழமை. ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் டேட்டும் அவங்களோட கல்யாண நாளும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். புதன்கிழமை அவங்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துங்க. துணியெல்லாம் துவைச்சதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறமா வீடை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு சின்னதாக இருக்கிறனால நான் எப்போவுமே நீட்டாக வச்சுக்கிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு நீட்டாகவே தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்படி இருக்க வீடு சனி ஞாயிறு லீவ் வந்துட்டால் மட்டும் செம்ம பரபரப்பாக இருக்கும். என்ன தான் எல்லாத்தையும் பார்த்து பத்திரப்படுத்தி வச்சாலும் பசங்க கைக்கு போயிடுச்சுன்னா அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிருங்க. இந்த தொடப்பை வாங்கி ஒரு வாரம் கூட இருக்காது. அவங்க 2 பேரும் சண்டை போடுறோன்னு சொல்லி உடச்சி வச்சுட்டாங்க. சரி, இருந்தாலும் கீழே போடுறதுக்கு மனசு வரல. புதுசாக வாங்குறதுக்கு இனிமேல் ஏதாவது டைம் வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. வீடை நல்லா சுத்தமாக கூட்டி விட்டுட்டு அப்படியே சேர்ந்தாப்புல ஒட்டடையும் அடித்து விட்டுட்டேங்க. ஒட்டடை அடித்ததுக்கப்புறம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீடை க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இன்னும் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு காலையில் செஞ்சு கொடுத்த லெமன் சாதமும் கோவக்காய் வெஞ்சனமும் வச்சுருந்தேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் அம்மா வேறு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் சேர்த்தே தான் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தேன். மத்தியானம் ஒரு 3 மணி போல் அம்மா வந்துட்டாங்க. திரும்ப ஒரு ஷிஃப்ட் வீட்டில் துணி போட்டு வச்சுருந்தேங்க துவைக்காமல்.
அதையும் சேர்த்து அம்மா வந்து வந்த உடனே எனக்காக எல்லாத்தையும் எடுத்து போட்டு தலைகாணி உரையெல்லாம் கழட்டி எல்லா வேலையும் ஈஸியாக சூப்பராக முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் வந்து துவைச்சி போடுறதுக்கும் அம்மா துவைச்சி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நான் வந்து டக்குன்னு அலசணுமா அதை வந்து சரியாக கூட புழிஞ்சு போட மாட்டேன், அரையும் குறையுமா புழிஞ்சு காய போட்டுருவேன். ஆனால் அம்மா அப்படி கிடையாது, நல்லா நீட்டாக புழிஞ்சு அழகாக சூப்பராக காய போட்டுருவாங்க. சரி, சாயங்காலம் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. வாசல்லாம் கூட்டி தொளித்து தண்ணி தெளித்து விட்டாச்சு. அதோட இன்னும் ஒரு கோலம் போட்டால் நல்லா லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோலமும் போட்டு விட்டுட்டேங்க. சந்தைக்கு ஒரு 7 மணியை போல் கிளம்பணும் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிறனால எல்லா காயுமே இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். அதனால் அப்போ வந்து நிறையாவும் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதோட வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த டயத்தில் தாங்க போவாங்க. நம்மளும் அவங்க கூடயே போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாகவே தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி பசங்க வந்ததும் அவங்கள ரெடி பண்ணி அவங்கள வந்து ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு கிளம்பி போனால் தான் நமக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும். காயெல்லாம் என்னென்ன காய் வேணுமோ பார்த்து வாங்க முடியும். உங்கள் ஊரில் என்னென்ன கிழமை சந்தை போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். காயெல்லாம் எவ்வளோ கம்மியாக இருக்குமோ அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் வந்து நல்லா மத்தியானம் நல்லா ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டேங்க. அதனால இன்னுமே எனக்கு வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் தூக்க கலக்கமாக தான் இருக்குது. காலையில் போடுற கோலம் நல்லா வருதோ இல்லையோங்க, சாயங்காலம் போடுற கோலம் எப்போவுமே என்னையை பொறுத்தளவு சூப்பராக வந்துடும். என்னோடய கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அம்மா வீட்டுக்கு வந்தாலே எனக்கு எந்த வேலையுமே இருக்காது, எல்லா வேலையும் அம்மாவே பார்த்துருவாங்க. இதுக்காகவே அம்மா எப்படா வருவாங்க, நமக்கு எப்படா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். என்னை மாதிரி நீங்களும் நினைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பவும் சரி, நமக்கு சின்ன பிள்ளைங்க வந்ததுக்கப்புறமும் சரி, இன்னும் நம்ம வந்து கேட்குற ஒரே விஷயம் எங்களுக்கு எப்போ ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு தான். பெண்கள் எல்லாருமே எப்போவுமே வேலை செஞ்சு டயர்டாகிட்டே தாங்க இருப்போம். ஆனால் நமக்கு ரிலாக்ஸ் எப்போவுமே நம்ம அம்மா இல்லை நம்ம பசங்களை பார்க்குறப்ப மட்டும்தான் கிடைக்கும். என்னோடய பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து வேலை பார்த்து கொடுப்பா. அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டா ஒரு நாள் அவங்களால என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ எல்லா வேலையும் எனக்கு செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அம்மா வேணாம், எந்த வேலையும் பண்ண வேணாம், நானே வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு மனசு கேட்காது. சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு கூட இருக்கட்டும் நான் செய்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலத்துக்கு வந்து தோசைக்கு மாவு இருக்குது. அதனால் வந்து நைட் டிஃபன் வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எடுத்து வெளியில் வச்சாச்சு. சந்தைக்கு போகணும், அறக்க பறக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் டயத்தில் தாங்க இருக்கிற வேலையெல்லாம் நம்ம வேகமாக செய்கிற மாதிரி இருக்கும். நான் தான் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். அம்மா வந்து வேணாம்மா விளக்க வேணாம், நான் விளக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா வந்து இல்லை நீ மட்டும் எப்படி விளக்குற, நானும் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து துணைக்கி வந்து பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்னக்கா உங்களுக்கு மாமியார் இல்லையா, நீங்கள் வந்து அடிக்கடி மாமியார் யூஸ் பண்ண பாத்திரத்தை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ வந்து இப்போ மாமியார் இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து மாமியார் வந்து இல்லை. அவங்க வந்து எங்களோட கணவர் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்போவே இறந்துட்டாங்க. எங்கள் கூட வந்து மாமனார் மட்டும்தான் இருக்கார். நாங்கள் 5 பேர் மட்டும்தான் இருக்கோம். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சந்தைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பும்போது அம்மாச்சியும் பேத்தியும் இருக்கிற வளைவியெல்லாம் எடுத்து போட்டு அடுத்தாப்பில் என்ன டிசைன் வரும், என்ன வளைவி வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கோ வளைவி போடுறப்போ வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு கூட எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க. 20 ரூபாயா அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ வந்து குறைஞ்சது வளைவி வந்து 120 150 இந்த விலைக்கு தான் இருக்குது. எனக்கெல்லாம் வந்து அப்போல்லாம் அம்மாச்சி தான் எனக்கு வளைவி வாங்கி தருவாங்க. அதே தான் இப்போ என்னோடய பொண்ணு வந்து ஃபாலோ பண்ணுறா. நீங்கள் யாரெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மாச்சி தாத்தா அவங்ககிட்ட அடம்பிடிச்சு வளைவி கேட்டிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தேவையான பொருளை அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறையாவே பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி வேலையெல்லாம். குறிப்பாக தீபாவளி வந்துட்டால் போதும், அவங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். அவங்க காலையே சுற்றி சுற்றி வருவேன். அவங்களுக்கு அப்போயே புரிஞ்சுக்கிறோம், சரி நம்ம பேத்தி வந்து ஏதோ கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வேணும்னு கேட்டு அதை கண்டிப்பாக எனக்கு எப்படினாலும் தீபாவளி நைட்டு அன்றைக்கி 11 மணி 12 மணி ஆனாலும் சரி எனக்கு வந்து அது என் கையில்